ஹலோ மக்களே, நம்ம பேர்ட்ஸுக்கு எப்படி ஃபுட் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். பேர்ட்ஸ் சிக்கா இருக்கும் போதுல இருந்து நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்பதான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். பட் என்னன்னா நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுல கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். சோ பேர்ட் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கும் போது அவன் டிராப்பிங் பண்ணனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு ட்ரீட் கொடுங்க. நீங்க உங்க பேர்டுக்கு நீங்க ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவனை கையில எடுத்து வச்சுட்டு அவன் கரெக்டா டிராப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்க. உங்க பேர்டு ட்ரீட் சாப்பிடுறான் அப்படின்னா இந்த பெல்லட்ஸ் இல்ல சன்ஃபிளவர் சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற அளவுக்கு இருக்கான் அப்படின்னா நீங்க அதை கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைய நீங்க ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். என்னன்னா நீங்க காக்கா போ இல்ல பூ பூ போ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டே இருக்கணும். சோ இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்குள்ள ஒரு ப்ராசஸ். நீங்க கையில வச்சு நிற்கும் போது டிராப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அவனுக்கு ஒரு சின்ன பெல்லட் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 1 or 2 months நீங்க கண்டினியூஸா ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. பூப் ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து டிராப்பிங் வந்ததும் அவங்க டைரக்டா போய் ஒரு இடத்துல போய் பூ ட்ராப்பிங் பண்ணிட்டு உங்ககிட்ட வர்ற மாதிரி அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கிடையாது. சோ என்ன பண்ணணும்னா நம்மளோட பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி 10 minutes இல்ல 20 minutesக்கு ஒரு தடவை அவங்க டிராப்பிங் பண்ணுவாங்க. சோ அதை நம்ம வந்துட்டு கணக்கு வச்சுட்டு அவங்க கூட விளையாடும் போதெல்லாம் ஒவ்வொரு 10 minutesம் ஒவ்வொரு 20 minutesலும் போது அந்த டைமிங் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 minutesக்கும் நீங்க வச்சு பூ பூ பண்ணு அப்படின்னா அவங்க கண்டிப்பா டிராப்பிங் பண்ணிடுவாங்க. நம்மளோட குட்டி லக்கியும் மாங்க் பேரட்டும் வந்துட்டு பூ ட்ரைனிங் பண்ணத ஒருத்தர் பாத்திருப்பாங்க போல. சோ அவங்க அதை பத்தி ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் அதை பத்தி பாத்திருந்தேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பூப் ட்ரைனிங் எல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு அதை பண்றதுக்கு தெரியலங்கிறதுக்காக பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க வந்துட்டு அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்காம நம்மளோட மத்த வீடியோஸும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெரிய இலக்கிய வந்துட்டு கையில வச்சு சொன்னதுமே அவ பண்ணுவான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங். அந்த பிரதர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பேர்டுக்கு வந்துட்டு 6th சென்ஸ் இல்ல, அதனால இதெல்லாம் பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பேர்டுக்கு 6th சென்ஸ் இல்லதான் அது தெரியும், ஆனா பேசிக் சென்ஸ் இருக்கு. அதுவும் முக்கியமா நம்மளை விட இவங்களுக்கு தான் நல்லா தெரியும். சோ கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுக்கும் போது எல்லாமே பாசிபிள் தான். பேர்ட் நம்ம பேசுறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம இது பிசினஸ்க்காக பண்றது இல்ல, நம்ம இதை பெரும் பேஷனுக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ட்ரெயின்டு பேர்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் புக் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. சோ அவங்க கிட்ட கேட்டாலே தெரியும். எனிவேஸ் நம்புறதும் நம்பாததும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. சோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பேர்டும் பூப் ட்ரைனிங் ஆயிடுவாங்க.